அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன கேட்டிங்கன்னா டிக்டாக். அதாவது டிக்டாக்கை அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட் பேன் பண்ணி இருந்தாலும் அகைன் டிக்டாக்கை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஷின் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கீழே கரெக்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிக்டாக்கை இந்தியன் கவர்மெண்ட் அஃபிஷியலாக பேன் பண்ணி இருந்தாலுமே இப்போ யூஎஸ் யூகே இங்கே எல்லாமே டிக்டாக்கை பேன் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா த சேம் ரீசன் சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு டிக்டாக் கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால யூஎஸ் யூகேலையுமே டிக்டாக்கை பேன் பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சம்டைம்ஸில் கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸை சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ்மே பண்ணுறாங்க. ஸோ என்ன தான் ஒரு சைடு டிக்டாக்கை பேன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹாப்பியாக இருந்தாலுமே ஒரு சைடு டிக்டாக்னால தான் சிலருக்கு ஒரு ஐடென்டிட்டியே கிடச்சிருக்கு. டிக்டாக்னால தான் அவங்க ஃபேமஸாக இருக்குங்க அப்படின்றதுனால நான் சிலர் டிக்டாக்கை யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்துலையுமே இருக்காங்க. இப்போ டிக்டாக்கை அகைன் யூஸ் பண்ண முடியுமா முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கொஷின் ரைஸ் ஆயிருக்கு. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்டாக்கோட ஓனர்ஷிப் கம்பெனியான பைட் டான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா டிக்டாக்கை எல்லா இடத்துலையுமே பேன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் டிக்டாக்கை ஒரு தனி கம்பெனியாக அமைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஒரு தனி கம்பெனி அமைச்சாங்க அப்படின்னா சைனீஸ் அந்த கண்ட்ரியோட ஆப்ஸ் மாதிரி ஆப்ஸாக டிக்டாக் இருக்காது. ஸோ இது தனி கம்பெனியாக ஃபார்ம் பண்ணிவிட்டு இதோடைய சர்வஸை அந்தந்த கண்ட்ரியில் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் இப்போ எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி அவங்க டிக்டாக்கை தனி கம்பெனியாக அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சர்வஸ் இந்தியாலையுமே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இப்படி நடந்தால் டிக்டாக்கை அகைன் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ சப்போஸ் அகைன் டிக்டாக் நம்மளுடைய யூசேஜ்க்கு வந்தாலுமே டிக்டாக்கை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டிங்களா இதை கீழே இருக்க கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.